ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். இது எங்கள் ஒய்ஃபுக்காக இந்த தனம் இட்லி தோசை மாவு அரைக்கும் கடை. ரொம்ப நாள் பிளான், சொந்த கடையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒய்ஃப் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஏதாவது சின்னதாக பண்ணலாம், நம்மள வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உருப்படியாக பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு மாவு அரைக்கிற மிஷின் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம். இன்ஸ்டண்ட்டாக இட்லி தோசைக்காக மாவு அரைக்கிறது தான் பிளான். எங்கள் அண்ணி காலையிலே வந்துட்டாங்க. எங்கள் அண்ணனும் ஃபுல்லாக தொடச்சி கிடச்சி எங்கெல்லாம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டாரு. ஒரு சின்ன பூஜை அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி விளக்கு ஏற்றிட்டு பாலை காசிட்டு கடையை ஓப்பன் பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக 9 மணிக்கே பிளான் பண்ணது. நம்ம தெரியுமே ஒரு விஷயமும் எல்லாம் ரெடி பண்ணி அண்ணி அண்ணனோட பையன் எல்லாம் வர்றதுக்கும் அப்படி லேட் ஆச்சு. அண்ணன் பையன் மாலை போட்டிருக்காரு. சரி அவரையே முதல்ல தீபாராதனை பண்ணி வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ஹீ இஸ் அ வெரி குட் பர்சன், வெரி ஹார்ட் பர்சன். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ப்ரைம் மோஸ்ட் பர்சன்னா இவனை தான் சொல்லலாம். இவன் தான் என்னுடைய எதிர்கால நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். ரைட்டு. வெற்றிகரமாக பூஜையை போட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா என் பையன் அங்கே பாருங்கள் என்ன பண்ணுறான் பாருங்கள். ரைட்டு. இவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவர். இவரும் நம்மளோட நல்ல ஒரு வெல்விஷர். ஆக்சுவலாக நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. எல்லாருக்கும் சொல்லிட்டோம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம். சரி, ஏன்னா இது அவங்களோட ஆதரவு இல்லாமல் ஒன்றுமே ஒரு இன்ச்சு கூட நகராதுன்றதில் என்னோடய நம்பிக்கை. அதனால் எல்லாருக்குமே சொல்லிட்டோம். பரவாயில்ல, எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. காலையிலே வந்தாங்க. ஓனர் அம்மா, கடையோட ஓனர் அம்மா வந்துட்டாங்க. ஏற்றுன்னு ஏற்றுறாங்க. ரைட்டு. இவங்களுக்காக தான். இவங்க இதை வெற்றிகரமாக பண்ணிட்டாங்கன்னா இது கூட ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நிறைய ஒரு ஐடியா இருக்குது. அம்மனி எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். ஐயா என் பையன் தூக்கிட்டான் தூளத்தை. பாருங்க. ஓகே ரைட்டு. என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். எல்லாத்தையும் முறைப்படி சேவ் அப்படி நம்ம பையப்புள்ள. ரைட்டு. எப்படியோங்க எனக்கு இருக்கிறதுலாம் ஒரே ஐடியா தான். நான் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கடையை வச்சு என் ஒய்ஃபு என் குழந்தைங்க எல்லோரும் நல்லபடியாக வாழணுன்றது தான் என்னோடய ஒரே ஆசை. அது ஆசைப்பட்டு தான் அந்த கடையை கட்டினேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இனிஷியேட்டிவ். இது எப்படி அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ்லாம் இருக்குது. இது என்னோடய நண்பன் பிரகாஷ். உண்மையிலே இந்த மாதிரி நண்பன் கொடுக்கறது குறித்து வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு ஜெலஸ் இல்லாத ஒரு நண்பன், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நண்பன். என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். ஃபுல்லாக போட்டு நான் கூட நமஸ்காரம் பண்ணல, போட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டார். அது மாதிரி ஒரு உண்மையிலே குட் ஹார்ட்டட் பர்சன். நமக்கு ஒரு நண்பன் இருக்கானா உண்மையிலே அவன் நம்மளை பார்த்து ஃபஸ்ட்டு பொறாமப்படக்கூடாது. அது இவங்ககிட்ட நிறைய இருக்குது. நல்ல விஷயம் நிறையனா பொறாமல் இல்லாத அந்த விஷயங்கள் இருக்குது. அம்மனி வீட்டோட குலதெய்வம். தூக்கிட்டாங்கம்மா தூபத்தை. இவங்க தான் பார்த்துக்கணும். இவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறது. ரைட்டு. கடையோட போர்டு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் கொஞ்சம் லேட் ஆகிட்டார். பட் ஓகே, பிரகாஷ் பாருங்கள் இவ்வளோ ஆர்வமாக போய்ட்டுருக்கான். ஒரு வழியாக கடையோட ஓனர் அம்மா மிஷினை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அக்கம் பக்கம் ஓரளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஷாப் ஓப்பன் பண்ணிட்டீங்களா, எப்போ எடுத்து அந்த அரிசி அரைக்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ். பார்க்கலாம் இதோட ஃப்யூச்சர் எப்படி போகுதுன்ட்டு. எங்கே போயிட்டீங்க?